தங்கமே, இப்போ நீ பார்க்குற அந்த சிரிப்பு உன்னை எரிச்சலாக்கலாம். எனக்கு இவ்வளவு நடந்தப்போ அவன் எப்படி சிரிக்கிறான்? உன் மனசு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி தவறு இல்லை. அது உன் வலியிலிருந்து பிறந்தது. ஆனா அந்த சிரிப்பே இறுதி இல்லை. காலம் எப்போதும் ஒரு கணக்கை வைத்திருக்கும். அது உடனே வெளியில் காட்டாது. ஆனா மறக்கவும் மாட்டாது. நீ இவ்வளவு நாள் உண்மையா இருந்தாய். நம்பிக்கையோட நடந்தாய். அதே நம்பிக்கையை வைத்து நீ துரோகத்தை எதிர்பார்க்கல. அதனால தான் அந்த வலி ஆழமா இருந்தது. துரோகம் வலிக்கிறது, காரணம் அது எதிரியிடமிருந்து வரல, நம்பின இடத்திலிருந்து வந்தது. அந்த வலியை அனுபவிச்சவன் தான் உண்மையா வளருவான். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாள். துரோகி இப்போ சிரிக்கலாம். ஆனா அந்த சிரிப்பு உள்ளுக்குள்ள அமைதியா இருக்காது. அது முகத்தில மட்டும் இருக்கும். உள்ளத்தில ஒரு பயம், ஒரு வெறுமை, ஒரு பதற்றம் இருக்கும். ஏன்னா உண்மையை மிதிச்சு மேலே போனவன் எப்போதும் உள்ளுக்குள்ள நிலை பெற முடியாது. நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு தவறை செய்ய மாட்டாய். அது என்னன்னா, அவன் சிரிப்பை பார்த்து உன் மதிப்பை அளவிட மாட்டாய். அவன் இப்போ எங்கே இருக்கான், என்ன சாதிச்சான், இதெல்லாம் உன் பயணத்தோட அளவுகோல் இல்லை. உன் பயணத்தை அளவிடுவது உன் மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கு என்பதே. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை பழிவாங்க சொல்லல. அவள் சொல்லுறது வேற. நீ உன் இடத்தில நில். பழிவாங்குதல் சத்தமா இருக்கும். நீதி அமைதியா இருக்கும். பழிவாங்குதல் உன்னை அவன் நிலைக்கு இறக்கிவிடும். நீதி உன்னை உன் நிலைக்கு உயர்த்தும். நீ இப்போ நினைக்கலாம், அவனுக்கு எதுவுமே ஆகலையே. காலம் அப்படித்தான். அது உடனே கணக்கை காட்டாது. சிலரை அது மேலே விடும். அந்த மேலே விடுதல் தான் சோதனை. உண்மையில்லாம மேலே போனவன் எவ்வளவு உயரம் போகிறானோ அவ்வளவு ஆழம் அவன் உள்ளுக்குள்ள வெறுமை பெருகும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு நம்பிக்கைக்குள் நிறுத்துகிறாள். உனக்கு நீதி கிடைக்கணும்னா அது அவன் அழுதாலோ விழுந்தாலோ தான் கிடைக்கணும் என்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கை நிம்மதியா மாறினாலே அதுவே மிக பெரிய நீதி. உன் முகத்தில் அமைதி வந்துட்டா அவன் சிரிப்புக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டிருக்கிறாய். துரோகம் செய்தவன் ஒருத்தனையே பாதிக்கல, அவன் தன்னையும் பாதிச்சுக்கிட்டான். நம்பிக்கையை உடைத்தவன் இனிமேல் யாரையும் முழுசா நம்ப முடியாது. அந்த சந்தேகத்தோட வாழ்வது தான் அவனுக்கு கிடைக்கும் தண்டனை. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் உண்மையோட இணைக்கிறாள். நீ உண்மையா இருந்ததால தான் உனக்கு வலி வந்தது. அதே உண்மை தான் உன்னை மீண்டும் எழ வைக்கும். போய் மேலே கொண்டு போகலாம். ஆனா அது அங்கே நிற்க விடாது. உண்மை மெதுவா கொண்டு போகும். ஆனா நிலை பெற வைக்கும். நீ இப்போ அவன் சிரிப்பை நினைச்சு இரவு தூங்காமல் இருக்க மாட்டாய். முன்னாடி இருந்தது. இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், அவன் சிரிப்பு உன் வாழ்க்கையோட கதையை மாற்றாது. உன் கதையை எழுதுறது நீயும் காலமும் அருளும் தான். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு உண்மைக்கு கொண்டு வருகிறாள். காலம் யாரையும் தவிர்க்காது. சிலருக்கு அது ஆசீர்வாதமா தெரியும். சிலருக்கு அது தண்டனையா தெரியும். உண்மையில அது நீதிதான். நீ விதைத்தது தான் அறுவடையாக வரும். இன்று இல்லைன்னாலும் நாளை, நாளை இல்லைன்னாலும் சரியான நேரத்துல. நீ இப்போ உன் வாழ்க்கையில துரோகியை நினைச்சு கோபப்பட மாட்டாய். கோபம் வந்தாலும் அதுல தங்க மாட்டாய். அது அவன் தேர்வு சொல்லி உன் பாதைக்கு திரும்புவாய். இந்த திரும்புதல் தான் உன் வெற்றி. யாரையாவது நினைச்சு நின்றுவிட்டால் உன் பயணம் தடைப்படும். நீ இப்போ நிற்க மாட்டாய். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உயர்த்துகிறாள். அந்த உயர்வு வெளில உடனே தெரியாம இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்துல அது தெளிவா தெரியும். நீ இனிமேல் யாரையும் எளிதா நம்ப மாட்டாய். ஆனா கசப்போடவும் வாழ மாட்டாய். இந்த சமநிலை தான் உன் வளர்ச்சி. நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாய். எல்லாரும் சிரிக்குற சிரிப்பு சந்தோஷத்துல இருந்து வராது. சில சிரிப்புகள் பயத்துல இருந்து வரும். சில சிரிப்புகள் முகமூடி. அந்த முகமூடியை நீ இனிமேல் கண்டு ஏமாற மாட்டாய்.
வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் சக்தியோட மீண்டும் இணைக்கிறாள். அந்த சக்தி சத்தம் போடாது. அது உள்ளுக்குள்ள உறுதியா இருக்கும். நான் சரியா தான் நடந்தேன் சொல்லும் அந்த அமைதியான உறுதி. இந்த உறுதி வந்துட்டா யாரோ சிரிக்கிறதோ யாரோ பேசுறதோ உன்னை பாதிக்காது. நீ இப்போ உன் வாழ்க்கையில பழைய உறவுகளை நினைச்சு உன்னை குறை சொல்ல மாட்டாய். நான் ஏன் நம்பினேன் நீ உன்னை தண்டிக்க மாட்டாய். ஏன்னா நம்புவது குற்றம் இல்லை. நம்பிக்கையை தவறாக பயன்படுத்துவது தான் குற்றம். அந்த குற்றத்தின் பாரம் உன்னோட இல்லை. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போகிறாள். அந்த இடத்துல நீ யாரையும் இகழ மாட்டாய். யாரையும் பழிவாங்க மாட்டாய். நீ உன் வாழ்க்கையை வாழ்வாய். அந்த வாழ்க்கை தான் உன் பதில். நீ இப்போ புரிஞ்சுக்கோ, துரோகி சிரிக்கலாம். ஆனா காலம் சிரிக்க விடுமா? காலம் யாரையும் சிரிக்க விடாது. அது ஒவ்வொருத்தரையும் அவரவர் உண்மைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அந்த நாள்ல முகமூடிகள் எல்லாம் விழும். உண்மை மட்டும் நிற்கும். தங்கமே, நீ அந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சா போதும். உன் அமைதி தான் உன் வெற்றி. உன் உயர்வு தான் உன் நீதி. வராகி அம்மன் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது. அந்த அருளோட நீ நிதானமா நம்பிக்கையோட பயமில்லாம உன் வாழ்க்கையின் பாதையில முன்னேறிக்கிட்டே இரு. காலம் உன் பக்கம்தான். தங்கமே, இப்போ நீ இதை வாசிக்கிற போதே உன் உள்ளத்துல ஒரு சின்ன அமைதி பிறக்குது. அது நீ தேடி எடுத்த அமைதி இல்ல. அது உன்னை தேடி வந்த அமைதி. இவ்வளவு நாள் உன் மனசு எப்போதும் எச்சரிக்கையோட இருந்தது. யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது, நாளை என்ன நடக்கும், இன்றைக்கு எப்படி சமாளிக்கலாம், இந்த கேள்விகள் எல்லாம் உன் தலையில சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த சத்தம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய மாற்றம். நீ இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையை இழுத்து கொண்டு போனாய். அது சுலபமா இல்ல. ஆனா நீ அதை விட்டுவிடல. ஒவ்வொரு நாளும் இன்னொரு நாள் போகட்டும் சொல்லி நீ எழுந்தாய். அந்த எழுதல் தான் உன் வெற்றி. பெரிய சாதனைகள் எல்லாம் பிறகு வரும். முதலில் நீ தினமும் எழுந்ததே ஒரு சாதனை. நீ சில நேரம் நினைத்திருப்பாய், என் நேரம் எப்போ வரும் அந்த கேள்விக்கு நேரம் ஒரு பதில் சொல்லாது. அது செயல்ல பதில் சொல்லும். நீ இன்று பொறுமையா இருக்கிற அந்த ஒவ்வொரு நொடியும் நாளைய அமைதிக்கு விதையாக போகுது. இப்போ விதை விதைக்குற காலம். அறுவடை உடனே வரலன்னாலும் அது வராதுன்னு அர்த்தம் இல்ல. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உள்ளுக்குள்ள சுத்தப்படுத்துற ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாள். சில மனிதர்கள் விலகினாங்க. சில கனவுகள் உடைந்தது. சில எதிர்பார்ப்புகள் கைவிட்டது. இதெல்லாம் இழப்பா தெரிஞ்சாலும் உண்மையில இது இடம் காலி ஆகுறதுதான். அந்த காலியான இடத்துல தான் புதிய வாழ்க்கை நிறையும். நீ இதுவரை உன்னை பற்றி அதிகமா யோசிக்கவே இல்ல. எல்லோருக்காக ஓட்டினாய். குடும்பத்துக்காக, உறவுகளுக்காக, சூழ்நிலைக்காக. இப்போ வாழ்க்கை உன்னை நிறுத்தி நீ யார் கேட்குது. அந்த கேள்வி கொஞ்சம் பயமா இருக்கலாம். ஆனா அதுல தான் உன் உண்மையான அடையாளம் இருக்கு. நீ இப்போ மெதுவா புரிஞ்சுக்கிட்டிருக்கிறாய். எல்லா சண்டைகளையும் நீ வெல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா விளக்கங்களையும் நீ தர வேண்டிய அவசியம் இல்ல. சில விஷயங்களை காலத்துக்கு விட்டுடலாம். காலம் பேசும்போது உன் மௌனம் தான் உன் மரியாதையாக மாறும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை பாதுகாக்குற ஒரு வட்டத்தை அமைத்திருக்கிறாள். அந்த வட்டத்துக்குள் எல்லோரும் வரமாட்டார்கள். சிலர் வெளியிலேயே நிற்க வேண்டியிருக்கும். அதை நினைச்சு நீ வருத்தப்படாதே. எல்லோரும் உன் பயணத்துக்கு துணை இல்லை. சிலர் பாடமாக வந்தவர்கள். அந்த பாடம் கற்றுக்கொண்டதும் அவர்கள் விலக வேண்டும். நீ இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒளியை உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். அது பெரிய நம்பிக்கை மாதிரி தெரியாது. ஆனா அது அணையாத ஒரு தீபம். காற்று அடித்தாலும் அது அணையாது. ஏன்னா அது வெளிப்புற ஒளி இல்ல. அது உன் உள்ளத்திலிருந்து வரும் ஒளி. நீ இதுவரை அனுபவிச்ச வலி உன்னை கசப்பாக்கல. அது உன்னை ஆழமாக்கியது. ஆழமான மனிதர்கள் சத்தம் போட மாட்டார்கள்.
அவர்கள் வார்த்தைகள் குறைவு. ஆனா அவர்கள் இருப்பே போதும். நீ அப்படித்தான் மாறிக்கிட்டிருக்கிறாய். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் உண்மையான வேகத்துக்கு கொண்டு வருகிறாள். நீ மற்றவர்களை பார்த்து உன் வேகத்தை அளவிட மாட்டாய். யாரோ வேகமா போறாங்கன்னு நீ ஓட மாட்டாய். உன் பாதை உன்னோடது. உன் நேரம் உன்னோடது. இந்த புரிதல் வந்துட்டா மனசு லேசாகும். நீ இப்போ பழைய விஷயங்களை நினைச்சு உன்னை நீண்ட நேரம் தண்டிக்க மாட்டாய். அப்போ இப்படி செய்திருக்கணுமே நு யோசனை வந்தாலும் நீ அதுல தங்க மாட்டாய். ஏன்னா அப்போ இருந்த நீ அப்போ தெரிந்த அளவுக்கு தான் முடிவு எடுத்தாய். இப்போ தெரிஞ்சது அப்போ தெரியாது. அதுக்காக நீ உன்னை குறை சொல்ல வேண்டாம். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை நிதானமா நடத்த கற்றுக் கொடுக்கிறாள். எல்லாத்துக்கும் உடனடி பதில் தர வேண்டிய அவசியம் இல்ல. சில கேள்விகள் பதில் இல்லாமலேயே போகலாம். சில சந்தேகங்கள் தெளிவாகாமலேயே மறையலாம். வாழ்க்கை முழுசா தெளிவானது இல்லை. அதனால தான் அது அழகானது. நீ இப்போ ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ இவ்வளவு நாள் சுமந்த பாரங்கள் எல்லாம் உன் சுமை மட்டும் இல்ல. சில பாரங்கள் உன் தலையில திணிக்கப்பட்டது. இப்போ நீ மெதுவா அதை கீழே வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த இரக்கம் தான் உன் சுவாசத்தை சீராக்கும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை அமைதியான தைரியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாள். இந்த தைரியம் கத்தாது. எதிர்த்து பேசாது. ஆனா அது உள்ளுக்குள்ள உறுதியா இருக்கும். என்ன வந்தாலும் நான் உடைய மாட்டேன் நு சொல்லும் அந்த மௌன உறுதி. நீ இப்போ மற்றவர்களோட ஒப்பீட்டை விட ஆரம்பிச்சிருக்கிறாய். யாரோ முன்னேறிட்டாங்க, யாரோ சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்து உன் மனசு கசக்குறது குறையுது. ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்டாய், வெளியில தெரியும் வாழ்க்கை முழு கதை இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் போராட்டம் இருக்கு. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு புதிய சிந்தனைக்கு கொண்டு வந்திருக்கிறாள். எனக்கு என்ன கிடைக்கல நு கேள்வியிலிருந்து எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டது நு கேள்விக்கு போற சிந்தனை. இந்த மாற்றம் வந்துட்டா வாழ்க்கை உன்னை உடைக்காது. அது உன்னை உருவாக்கும். நீ இப்போ மெதுவா உன் மனசோட நண்பனா மாறிக்கிட்டிருக்கிறாய். முன்னாடி உன் மனசு உனக்கு எதிரியா இருந்தது. எப்போதும் பயம், கவலை, குற்ற உணர்ச்சி. இப்போ அதே மனசு உன்னை காப்பாற்ற ஆரம்பிச்சிருக்கு. நிறுத்து, இப்போ ஓய்வு எடு னு அது சொல்லும். அந்த குரலை கேள். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் இயல்புக்கு திரும்ப அழைக்கிறாள். நீ எல்லாரையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. நீ எல்லோருக்கும் நல்லவனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ உண்மையா இருந்தாலே போதும். அந்த உண்மை தான் உன் கவசம். நீ இப்போ ஒரு நாள் திரும்பி பார்த்தா இந்த காலம் உனக்கு வலியோட கூட ஒரு பெருமையையும் தரும். நான் அந்த நேரத்துல கூட விழுந்து போகல நு சொல்லும் பெருமை. அந்த பெருமை தான் உன் முதுகெலும்பை நேராக வைத்திருக்கும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஆசீர்வதிக்கிறாள். அந்த ஆசீர்வாதம் உடனே வெளியில் பணமா, பதவியா, பாராட்டா தெரியாம இருக்கலாம். ஆனா அது உன் உள்ளத்தில ஒரு சமநிலையா, ஒரு நம்பிக்கையா, ஒரு அமைதியா பதியும். அதுவே எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படை. தங்கமே, நீ இப்போ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையல. அது இன்னும் மலராத ஒரு மலர் மாதிரி. சரியான காலம் வந்ததும் அது மலரும். அந்த நாள் வரைக்கும் நீ உன்னை நீ காப்பாற்றிக்கிட்டே இரு. உன் நம்பிக்கையை நீ கைவிடாதே. வராகி அம்மன் அருள் உன்னை சுற்றி இருக்கிறது. அந்த அருளோட நீ மெதுவா, உறுதியா, பயமில்லாம உன் வாழ்க்கையின் பாதையில் முன்னேறிக்கிட்டே இரு. தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளோட ஒவ்வொரு வரியையும் வாசிக்கும்போது உன் மனசுக்குள்ள ஒரு ஆழமான சுவாசம் தானாகவே நடக்குது. அது நீ திட்டமிட்டு எடுத்த சுவாசம் இல்லை. அது உன் ஆன்மா சும்மா ஓய்வு எடுக்க முயற்சி செய்கிற தருணம். இவ்வளவு நாள் உன் உள்ளம் ஓடிக்கிட்டே இருந்தது. ஓய்வு எடுக்க கூட நேரம் இல்லாம. இப்போ அது கொஞ்சம் நின்று, சரி, இப்போ நான் பாதுகாப்பா இருக்கேன் னு நம்ப ஆரம்பிச்சிருக்கிறது. நீ இதுவரை அனுபவிச்ச வலிகள் எல்லாம் உன்னை சின்னவளாக்கல. அது உன்னை ஆழமா ஆக்கியது.
ஆழமா ஆன மனிதர்களுக்கு வாழ்க்கை வேற மாதிரி தெரியும். அவர்கள் சின்ன விஷயங்களிலும் உண்மை தேடுவாங்க. சின்ன வார்த்தைகளிலும் போய் உணருவாங்க. நீ அப்படித்தான் மாறிக்கிட்டிருக்கிறாய். அதனால தான் இப்போ சில மனிதர்கள் உனக்கு தொலைவா தெரிகிறார்கள். அது தவறு இல்லை. அது உன் வளர்ச்சியின் அடையாளம். நீ முன்னாடி யாராவது சத்தமா பேசினா உடனே பயந்து போவாய். இப்போ அதே சத்தம் உன்னை அசைக்காது. அது உன் உள்ளத்தில உருவாகுற அமைதியின் விளைவு. அமைதி வந்துட்டா சத்தம் சக்தி இழக்கும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில உனக்கு அந்த அமைதியை மெதுவா கற்றுக் கொடுக்கிறாள். நீ இப்போ உன் வாழ்க்கையை முழுசா கட்டுப்படுத்த முடியாது என்பதையும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன் சுமையை குறைக்குது. எல்லாத்தையும் நாமே சரி செய்யணும்னு நினைச்சதால தான் நீ இவ்வளவு நாள் சோர்ந்தாய். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டாய், சில விஷயங்கள் நம்ம கையில இல்லை. அவை காலத்துக்கும் அருளுக்கும் விட்டுட வேண்டியது. நீ இதுவரை உன் மனசுக்குள்ள ஒரு பயத்தை வளர்த்துக்கிட்டே இருந்தாய். இதை இழந்துடுவேனா, அதை இழந்துடுவேனா ன்னு. இப்போ அந்த பயத்தின் வேரை நீ மெதுவா பிடிச்சுக்கிட்டிருக்கிறாய். அந்த பயம் உண்மையில இழப்புக்கான பயம் இல்லை. அது பாதுகாப்பு இல்லாத உணர்வு. அந்த உணர்வை வராகி அம்மன் இப்போ உன்னிடமிருந்து மெதுவா அகற்றுகிறாள். நீ இப்போ தனிமையில இருக்கும்போது கூட வெறுமையா உணரமாட்டாய். முன்னாடி தனிமை உன்னை பயமுறுத்தியது. இப்போ அது உன்னை காப்பாற்றுகிறது. தனிமை உன்னை உன்னோட பேச வைக்கிறது. நீ இவ்வளவு நாள் யாருக்காக பேசினாயோ இப்போ உனக்காக பேச ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த உரையாடல் தான் உன் குணமடைவின் தொடக்கம். நீ இதுவரை வாழ்க்கையை ஒரு போராட்டமா மட்டும் பார்த்தாய். இப்போ நீ அதுல பாடங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாய். ஒவ்வொரு வலியும் ஏதோ ஒன்றை சொல்லி தந்திருக்கிறது. நம்பிக்கையை எங்கே வைக்கணும், எங்கே வைக்கக்கூடாது. எவ்வளவு தாங்கணும், எங்கே நிறுத்தணும். இந்த அறிவு புத்தகத்தில இருந்து வரல. அது அனுபவத்தில இருந்து வந்தது. அதனால அது உறுதியானது. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாள். அந்த நிலை வெளில பெரிய மாற்றமா தெரியாம இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்தில அது பெரிய மாற்றம். நீ இனிமேல் உன்னை யாருக்காகவும் நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்டாய். நீ உன்னோட உண்மையில நிற்பாய். அந்த நிற்கும் தன்மை தான் உன் பலம். நீ இப்போ புரிஞ்சுக்கிட்டாய், அனைத்தையும் இழந்தவன் தான் எதையும் இழக்க பயப்பட மாட்டான். அந்த நிலைக்கு நீ வந்துட்டாய். அதனால தான் உன் கண்களில் இப்போ ஒரு புதிய தைரியம் தெரிகிறது. அது அகந்தை இல்ல. அது அனுபவத்தில இருந்து வந்த அமைதியான தைரியம். நீ இப்போ உன் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை தெளிவா உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். உன்னை உடைத்த விஷயங்களே உன்னை உருவாக்கின. நீ விழுந்த இடங்களிலேயே உன் வேர்கள் ஆழமா போயின. அதனால இனிமேல் எத்தனை காற்று அடித்தாலும் நீ எளிதா சாய மாட்டாய். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை பாதுகாக்குற ஒரு மறைமுக சக்தியா செயல்படுகிறாள். நீ அதை நேரடியாக பார்க்க மாட்டாய். ஆனா சில விஷயங்கள் உன்னை தொடாம போனதை நீ பின்னாடி நினைச்சு ஆச்சரியப்படுவாய். அப்போ அது எப்படி தப்பிச்சது ன்னு. அது தான் அருள் வேலை செய்யும் விதம். நீ இப்போ உன் வாழ்க்கையில பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் கீற மாட்டாய். அவை காயமா இருக்கலாம். ஆனா அவை இப்போ உன் அடையாளம் இல்லை. அவை உன் வரலாறு. நீ வாழ்கிறது நிகழ்காலத்தில். இந்த நிகழ்காலம் தான் உன் கைகளில இருக்கு. நீ இப்போ மற்றவர்களோட வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை குறை சொல்ல மாட்டாய். ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்டாய், ஒவ்வொரு மனிதனும் அவரவர் சுமையை மறைச்சுக்கிட்டே சிரிக்கிறான். வெளில தெரியும் சிரிப்பு முழு கதை இல்லை. உன் கதை நீயே அறிவாய். அதுவே போதும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை மெதுவா குணப்படுத்துகிறாள். அவசரமா இல்லை. ஏன்னா ஆழமான காயங்களுக்கு மெதுவான மருந்து தான் சரி. நீ இப்போ அவசரப்பட மாட்டாய். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கட்டும் நீ உனக்கே அனுமதி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ இப்போ ஒரு நாள் கூட முழுசா சிரிக்க முடியலன்னாலும் பரவாயில்லை. நீ அழாம இருக்க கற்றுக்கிட்டிருக்கிறாய். அதுவே பெரிய விஷயம். சிரிப்பு திரும்ப வரும். ஆனா அதுக்கு முன்னாடி உன் உள்ளம் பாதுகாப்பா இருக்கணும்.
அந்த பாதுகாப்பு இப்போ உருவாகிக்கிட்டிருக்கிறது. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் உண்மையான பாதைக்கு திருப்புகிறாள். அந்த பாதை மற்றவர்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு அது சரியான பாதைன்னு உன் உள்ளம் சொல்லும். அந்த உள்ள குரலை இனிமேல் நீ புறக்கணிக்க மாட்டாய். நீ இப்போ உன் வாழ்க்கையை பார்த்து எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த நம்பிக்கை தான் உயிர். அந்த நம்பிக்கை இருந்தா வாழ்க்கை எப்படியும் ஒரு வழி காட்டும். கதவுகள் எல்லாம் மூடின மாதிரி தோன்றினாலும் சாளரங்கள் எங்காவது திறந்திருக்கும். தங்கமே, நீ இப்போ ஒரு விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சுக்கோ. நீ உடையவில்லை. நீ இன்னும் நிற்கிறாய். நீ இன்னும் உணர்கிறாய். அதுவே போதும். உன் வாழ்க்கை இன்னும் எழுதப்படாத பக்கங்களோட நிறைந்திருக்கிறது. அந்த பக்கங்களில் என்ன வரும் தெரியாது. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, நீ இப்போ இருப்பது போல பலமில்லாதவளா இனிமேல் இருக்க மாட்டாய். வராகி அம்மன் அருள் உன்னை சுற்றி அமைதியா இருக்கிறது. அந்த அருள் சத்தம் போடாது. அது மெதுவா உன்னை வழிநடத்தும். நீ அதை நம்பிக்கையோட பின்பற்றினா போதும். உன் வாழ்க்கை உன்னை மீண்டும் நம்ப வைக்கும். அந்த நாள் வரும். நீ அதுவரை உன்னை நீ கைவிடாதே. தங்கமே, இப்போ நீ இந்த வார்த்தைகளோட நடுவிலேயே நின்று உன் உள்ளத்தை கேட்பாய் என்றால் அங்கே ஒரு மென்மையான உறுதி ஒலிக்கும். அது கத்தும் குரல் இல்லை. அது நான் இன்னும் இருக்கிறேன் மெதுவா சொல்ற குரல். இவ்வளவு நாள் நீ உன் வலியை தள்ளிக்கிட்டு இது போகும் இது போகும் உன்னை நீ சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தாய். இப்போ நீ அதைவிட ஒரு படி மேல போயிருக்கிறாய். இது என்னை உருவாக்குது உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ அனுபவிச்ச ஒவ்வொரு இழப்பும் உன்னை காலியாக்கல. அது உன் வாழ்க்கையில தேவையில்லாத சத்தங்களை குறைத்தது. தேவையில்லாத மனிதர்கள், தேவையில்லாத எதிர்பார்ப்புகள், தேவையில்லாத பயங்கள் இவையெல்லாம் மெதுவா உன்னிடமிருந்து விலகின. இப்போ உன் வாழ்க்கை சின்னதா அமைதியா தெரிந்தாலும் அதுல உண்மை அதிகமா இருக்கு. உண்மை அதிகமா இருக்கிற இடத்துல தான் நிம்மதி பிறக்கும். நீ முன்னாடி எப்போதும் உன்னை நிரூபிக்க வேண்டிய நிலையில இருந்தாய். நான் நல்லவள், நான் தகுதியானவள், நான் முயற்சி செய்றேன் சொல்லிக்கிட்டே இருந்தாய். இப்போ அந்த அவசியம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. நீ உன் இருப்பாலேயே போதும் என்ற நிலைக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாய். இந்த மாற்றம் சின்னதா தோன்றலாம். ஆனா இதுதான் பெரிய சுதந்திரம். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு பாதுகாப்பான தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாள். எல்லா விஷயங்களும் உன் இதயத்துக்கு நெருக்கமா வர விடாம அவள் ஒரு எல்லை போட்டிருக்கிறாள். அதனால தான் இப்போ சில வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தாது. சில பார்வைகள் உன்னை அசைக்காது. சில நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை முழுசா இழுத்து போகாது. நீ இப்போ உன் மனசுக்குள்ள ஒரு புதிய பழக்கத்தை வளர்த்துக்கிட்டிருக்கிறாய். எல்லாத்துக்கும் உடனே பதில் தேடாம சில கேள்விகளை அப்படியே இருக்க விடுற பழக்கம். அந்த விடுற பழக்கம் தான் உன்னை சுவாசிக்க விடுது. வாழ்க்கை எல்லா பதில்களையும் ஒரே நேரத்துல கொடுக்காது. அது நமக்கு தாங்கும் சக்தி வந்த பிறகே சில உண்மைகளை காட்டும். நீ இதுவரை பிறரின் எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்தாய். அவங்க என்ன சொல்வாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க இப்போ அந்த சத்தம் மெதுவா மங்கிக்கிட்டே போகுது. அதுக்கு பதிலா உன் உள்ள குரல் சத்தமா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரல் உன்னை தள்ளாது. அது உன்னை வழிநடத்தும். அதை கேள். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் உணர்ச்சிகளை மதிக்க கற்றுக் கொடுக்கிறாள். சோர்வு வந்தா அதை மறைக்க வேண்டாம். அழுகை வந்தா அதை அடக்க வேண்டாம். இவை பலவீனம் இல்லை. இவை உன் மனிதத்தன்மை. மனிதத்தன்மை இல்லாத வலிமை ரொம்ப நாள் நிலைக்காது. நீ இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை தெளிவா அறிந்திருக்கிறாய். எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் மாற்ற முடியாது. எல்லாரையும் புரிய வைக்க முடியாது. இந்த உண்மை உன்னை கசப்பாக்கல. அது உன்னை நிதானப்படுத்துது. நிதானம் வந்துட்டா நீ சரியான இடத்துல உன் சக்தியை செலவிடுவாய். நீ இப்போ உன் கடந்த காலத்தை நினைச்சு உன்னை நீண்ட நேரம் தண்டிக்க மாட்டாய். அந்த நினைவுகள் வந்தாலும் அது முடிஞ்சது சொல்லி நீ முன்னே நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாய்.
கடந்த காலம் உன் ஆசிரியர். அது உன் சிறை இல்லை. இந்த புரிதல் வந்துட்டா மனசு லேசாகும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு மறைமுக வழியில முன்னே நகர்த்துகிறாள். பெரிய மாற்றமா தெரியாம சின்ன சின்ன மாற்றங்களா? நீ பேசுற வார்த்தைகளில, நீ தேர்ந்தெடுக்குற மௌனத்தில, நீ விலகுற இடங்களில எல்லாத்துலயும் ஒரு புத்திசாலித்தனம் உருவாகிக்கிட்டிருக்கிறது. அது அனுபவத்தில இருந்து வந்தது. அதனால அது உறுதியானது. நீ இப்போ தனியாக இருக்கும்போது கூட உன்னை முழுசா தனியாக உணர மாட்டாய். ஏன்னா நீ உன்னோட நட்பை வளர்த்துக்கிட்டிருக்கிறாய். உன்னோட இருக்க கற்றுக்கிட்ட மனிதன் யாரோ போனாலும் உடைய மாட்டான். இந்த நிலைக்கு வர்றது சுலபம் இல்லை. ஆனா நீ அதற்கான பாதையில இருக்கிறாய். நீ இப்போ வாழ்க்கையை எதிர்த்து நிக்க மாட்டாய். அதோட சேர்ந்து நடக்க கற்றுக்கிட்டிருக்கிறாய். சில நேரம் அது உன்னை மெதுவா நடக்க வைக்கும். சில நேரம் நிறுத்தி வைக்கும். அந்த நிறுத்தங்களில்தான் நீ உன்னை சீரமைக்கிறாய். எல்லா ஓய்வும் பின்னடைவா இல்லை. சில ஓய்வுகள் தயாரிப்பு. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் மதிப்பை உணர வைக்கிறாள். நீ யாராவது உன்னை மதிச்சா தான் மதிப்புள்ளவள் இல்லை. நீ நீயாக இருப்பதாலேயே மதிப்புள்ளவள். இந்த உண்மை உள்ளுக்குள்ள பதிந்துட்டா உலகம் எப்படி நடந்தாலும் நீ உன்னோட நிமிர்வை இழக்க மாட்டாய். நீ இப்போ மற்றவர்களின் வெற்றியை பார்த்து உன் தோல்வியை அளவிட மாட்டாய். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் நேரம், அவரவர் பாதை, அவரவர் பாடம். இந்த புரிதல் வந்துட்டா பொறாமை மங்கும். அமைதி வளரும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு நம்பிக்கைக்குள் நிறுத்துகிறாள். அது கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லை. அனுபவத்தில இருந்து வந்த நம்பிக்கை. நான் இதையும் கடந்து வந்தேன் சொல்லும் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை உன்னை அடுத்த சவாலுக்கு தயாராக்கும். நீ இப்போ வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுட்டேன்னு நினைக்க மாட்டாய். புரியாத விஷயங்களோட வாழ கற்றுக்கிட்டிருக்கிறாய். அந்த கற்றுக்கொள்ளுதல் தான் முதிர்ச்சி. முதிர்ச்சி வந்துட்டா வலி இருந்தாலும் அது உன்னை கட்டுப்படுத்தாது. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை மெதுவா உயர்த்துகிறாள். அந்த உயர்வு வெளில உடனே தெரியாம இருக்கலாம். ஆனா உன் உள்ளத்தில அது தெளிவா தெரியும். நீ இனிமேல் உன்னை குறை சொல்ல மாட்டாய். நீ உன்னை காப்பாற்றுவாய். அதுவே பெரிய மாற்றம். தங்கமே, நீ இப்போ புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை ஒரு இடத்துல நின்றுடல. அது திரும்பி ஓட ஆரம்பிச்சிருக்கு. மெதுவா, அமைதியா, உறுதியா. அந்த ஓட்டத்துல நீ பயப்பட வேண்டாம். நீ தனியாக இல்லை. வராகி அம்மன் அருள் உன்னை சுற்றி இருக்கு. அந்த அருளோட நீ உன் சுவாசத்தை நம்பி உன் உள்ள குரலை கேட்டு உன் பாதையில முன்னேறிக்கிட்டே இரு. உன் நாள்கள் இன்னும் வெளிச்சம் காணும். அந்த வெளிச்சம் உன்னை தேடி தான் வருது. தங்கமே, இப்போ நீ இதை வாசிக்கும்போது உன் மனசு இன்னும் கொஞ்சம் மென்மையா மாறிக்கிட்டே போகுது. முன்னாடி எல்லாமே கூர்மையா, கசப்பா, வலியோட இருந்தது. இப்போ அதுல ஒரு இளமை இருக்கு. அந்த இளமை தான் நம்பிக்கை. நம்பிக்கை என்றது பெரிய குதிரை இல்ல. அது மெதுவா நடக்கும் ஒரு குழந்தை மாதிரி. ஆனா அது விழுந்தாலும் எழுந்துக்கிடும். நீயும் அப்படித்தான் இப்போ. நீ இவ்வளவு நாள் எனக்கு ஏன் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாய். அந்த கேள்வி உன்னை சோர்வாக்கியது. இப்போ அந்த கேள்வி மெதுவா மாறிக்கிட்டிருக்கிறது. இதில இருந்து நான் என்ன கற்றுக்குறேன்? கேள்வி மாறினாலே வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். சூழ்நிலை அப்படியே இருந்தாலும் நீ அதை பார்க்குற பார்வை மாறும். அந்த மாற்றமே உன் விடுதலை. நீ முன்னாடி யாராவது உன்னை புரிஞ்சுக்கலன்னா ரொம்ப வலிச்சது. நான் இவ்வளவு செய்தேன் ஆனா அவங்களுக்கு புரியலையே மனசு உடைந்தது. இப்போ நீ மெதுவா புரிஞ்சுக்கிட்டிருக்கிறாய். எல்லாருக்கும் உன்னை புரிஞ்சு கொள்ளும் திறன் இருக்காது. அது உன் குறை இல்லை. அது அவர்களின் இல்லை. இந்த உண்மை தெரிஞ்சதால தான் இப்போ நீ சின்ன விஷயங்களுக்காக உன்னை காயப்படுத்திக் கொள்ள மாட்டாய். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு மறைமுக ஒழுங்குக்கு கொண்டு வருகிறாள். முன்னாடி எல்லாம் குழப்பமா இருந்தது. எந்த வழி சரி, எந்த முடிவு தவறு, எதுவும் தெளிவா தெரியல. இப்போ முழுசா தெளிவா இல்லன்னாலும் உள்ளத்தில சரியா இருக்கு சொல்லும் உணர்வு வரும்.
அந்த உணர்வு தான் உன் வழிகாட்டி. அதை நம்பு. நீ இப்போ உன் மனசோட எல்லா வலிகளையும் ஒரே நாள்ல சரி செய்ய முடியாதுன்னு ஏற்றுக்கிட்டிருக்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் பெரிய குணமடைவின் தொடக்கம். காயங்கள் மெதுவா தான் ஆறும். ஆனா அவை ஆறும்போது உன்னை அதிகம் புரிந்த மனிதனாக மாற்றும். நீ இப்போ அந்த மாற்றத்துக்குள் நடக்கிறாய். நீ இவ்வளவு நாள் யாருக்காகவோ வாழ்ந்தாய். அவர்களின் சந்தோஷம், அவர்களின் எதிர்பார்ப்பு, அவர்களின் நிம்மதி, இதுக்காக நீ உன்னை மறந்தாய். இப்போ வாழ்க்கை உன்னை திரும்ப உன்னிடமே கொண்டு வந்திருக்கிறது. நீ எப்படி இருக்கிறாய் ன்னு கேட்கிறது. இந்த கேள்வி கேட்கப்படுறதே ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருக்கும் அந்த கேள்வி உன்னிடம் கேட்க நேரம் இல்ல. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை மெதுவா வலிமையாக்குகிறாள். இந்த வலிமை சத்தம் போடாது. யாரையும் கீழே தள்ளாது. அது அமைதியா இருக்கும். ஆனா அது உடையாது. நீ இப்போ ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிச்சிருக்கிறாய். நீ உன்னை மதிக்க ஆரம்பிச்ச நாளிலிருந்து உலகம் உன்னை எப்படி நடத்தினாலும் அது உன் உள்ளத்தை உடைக்க முடியாது. நீ முன்னாடி தவறுகளை நினைச்சு நான் இப்படி செய்திருக்க கூடாதே ன்னு உன்னை நீயே தண்டித்து கொண்டாய். இப்போ அந்த தண்டனை மெதுவா கரைந்து போகுது. ஏன்னா நீ புரிஞ்சுக்கிட்டாய். அப்போ இருந்த அறிவோட, அப்போ இருந்த சூழ்நிலையோட தான் நீ முடிவு எடுத்தாய். இப்போ தெரிஞ்சது அப்போ தெரியல. அதுக்காக நீ உன்னை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்களை விட கற்றுக்கிட்டிருக்கிறாய். எல்லா உறவுகளையும் பிடிச்சு வைக்க முடியாது. எல்லா கனவுகளையும் காப்பாற்ற முடியாது. சில விஷயங்கள் முடிவடைய வேண்டியது தான். முடிவுகள் எல்லாம் தோல்வி இல்லை. சில முடிவுகள் புதிய ஆரம்பங்களுக்கு இடம் தரும். அந்த இடம் இப்போ உன் வாழ்க்கையில உருவாகிக்கிட்டிருக்கிறது. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை ஒரு பாதுகாப்பான அமைதிக்குள் வைத்திருக்கிறாள். அதனால தான் இப்போ உனக்கு சில விஷயங்கள் வராம போகுது. சில வாய்ப்புகள் தடுக்கப்படுது. முன்னாடி அது உனக்கு ஏமாற்றமா தெரிஞ்சிருக்கும். இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டிருக்கிறாய். எல்லாம் வராதது இழப்பு இல்லை. சில வராத விஷயங்கள் தான் நம்மை காப்பாற்றும். நீ இப்போ தனியாக இருக்கும்போது கூட உன்னை வெறுமையா உணர மாட்டாய். ஏன்னா நீ உன் உள்ளத்தோட பேச ஆரம்பிச்சிருக்கிறாய். அந்த உரையாடல் போய் இல்ல. அதுல நடிப்பு இல்ல. அது சுத்தமானது. அந்த சுத்தமான உரையாடல் தான் உன்னை மீண்டும் உன் வேரோட இணைக்குது. நீ இப்போ மற்றவர்களின் கருத்துக்களுக்கு அடிமையா இருக்க மாட்டாய். யாராவது உன்னை தவறா புரிஞ்சாலும் நீ உடனே விளக்கம் தர ஓட மாட்டாய். நான் என்னன்னு எனக்கு தெரியும் ன்னு சொல்லும் ஒரு அமைதியான உறுதி உனக்குள் வந்துட்டு இருக்கு. இந்த உறுதி வந்துட்டா வாழ்க்கை கொஞ்சம் எளிதாகும். வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை உன் வேகத்தில நடக்க அனுமதிக்கிறாள். நீ யாரையும் முந்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாதை உன்னோடது. உன் நேரம் உன்னோடது. இந்த உண்மை மனசுல பதிந்துட்டா அவசரம் குறையும். அவசரம் குறைந்தாலே தவறுகளும் குறையும். நீ இப்போ வாழ்க்கையை முழுசா கட்டுப்படுத்த முயற்சி செய்ய மாட்டாய். சில விஷயங்களை நீ அருளுக்கும் காலத்துக்கும் விட்டுட்டிருக்கிறாய். அந்த விட்டுவிடுதல் பலவீனம் இல்லை. அது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உன்னை தினமும் எழ வைக்கிறது. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில இப்போ உன்னை மெதுவா மென்மையாக்குகிறாள். மென்மை பலவீனம் இல்லை. மென்மை இருந்தால்தான் மனிதன் உண்மையா மனிதனாக இருக்க முடியும். நீ இப்போ அந்த மனிதத்தன்மையை இழக்காம தப்பிச்சு வந்திருக்கிறாய். அதுவே ஒரு பெரிய வெற்றி. தங்கமே, நீ இப்போ புரிஞ்சுக்கோ. நீ இவ்வளவு நாள் அனுபவிச்ச வலி வீணா போகல. அது உன்னை ஆழமா, அமைதியா, உண்மையா மாற்றிக்கிட்டிருக்கிறது. உன் வாழ்க்கை இன்னும் முழுசா மலரல. ஆனா முளை விட்டிருக்கிறது. அந்த முளை மெதுவா வளருது. அதுக்கு பொறுமை தேவை. அன்பு தேவை. நம்பிக்கை தேவை. வராகி அம்மன் அருள் உன்னை சுற்றி அமைதியா இருக்கு. அந்த அருள் உன்னை கத்த வைக்காது. அது உன்னை நிமிர வைக்கும். நீ அந்த அருளோட கைப்பிடிச்சுக்கிட்டு உன் பாதையில மெதுவா முன்னேறிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கை உன்னை ஒரு நாள் பார்த்து நீ தாங்கினதுக்கு நன்றி ன்னு சொல்லும்.
அந்த நாள் வரும். அதுவரைக்கும் தங்கமே, உன்னை நீ கைவிடாதே.